எவ்வளோ பெரிய மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா மசூதி எங்கள் ஏரியாவில். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இப்போ முஸ்லீம் பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி யூகே ஸ்டேட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் ஹாலிடேஸில் இருக்காங்க குழந்தைங்களாம். 2 வீக்ஸ் வந்து ஹாலிடேஸு. பட் அவங்கள வீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். சரி வெயில் அடித்தா பார்க்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் சரி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆவலாக எல்லாம் கிளம்பி பார்க்குக்கு வந்துட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, காற்றடிச்சு பயங்கர குளிர். என் பையனுக்கெல்லாம் அப்படியே நடுக்க ஆரம்பிச்சுட்டு, ஆஹா இதுக்கு மேலே நிற்க முடியாதுன்னு ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் விளையாட விட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஈஸ்டர் எக்கு எங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய சைஸு, நமக்கு கிண்டர் ஜாய் சாக்லேட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸ் எக்கு. பட் ஆனால் நாங்கள் உள்ளே ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஆனால் ஒன்றும் இல்லை. சாரி ஜஸ்ட் வந்து சாக்லேட் எக் தான் அது. பட் அடிஷ்னலாக அந்த ட்விக்ஸோட வந்து ஒரு சாக்லேட் பார் கொடுத்துருந்தாங்க. பட் அவன் யாருக்குமே கொடுக்கல. அவன் ஒரு அளவே வச்சு சாப்பிட்டான். அப்புறமா பிடிக்கிட்டேன் எப்படியோ.